இப்போ நம்ம வந்து அழகு ஒன்று பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேவா? அழகு ஒன்றில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறது நம்ம அதாவது எழுத்து இலக்கணத்தையும் சொல் இலக்கணத்தையும் பார்த்துட்டோம். இது நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே வந்து என்ன ஆச்சு, இலக்கணத்துல 25 மார்க் நம்மளுக்கு முடிஞ்சது. ஓகேவா? அடுத்து அழகு 2, மொத்தம் 7 அழகு நான் அப்படியே சொன்னேன். இப்போ அழகு 2ல என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்னதுதான், இந்த தமிழ் சிலபஸ்ல வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கு. அதனால வந்து நம்ம அது என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கு அப்படிங்கறதுனால வந்து நம்ம ஒரு டாபிக்கை நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் மற்ற எல்லாமே ஒரு இன்டர்லிங்கா தான் இருக்கும். நம்ம ஈஸியா வந்து ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த சொல் அகராதி அப்படிங்கறதுல வந்து 15 கொஸ்டின் இருக்குங்க. ஓகேவா? நம்ம அப்பல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல இலக்கணம் அப்படிங்கிற டாபிக்ல வந்து 25 கொஸ்டின்ஸ். ஓகேவா? இப்போ எத்தனை பார்க்க போறோம்? 15 கொஸ்டின்ஸ். ஓகேவா? அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதே தான் நம்ம மேல பார்த்ததுல உள்ள இலக்கணத்துல கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்னாதான் இருக்கும். இதுலயும் பாருங்க எதிர் சொல்லை எடுத்தெழுதுக அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இதுலயும் பாருங்க எதிர் சொல்லை எடுத்தெழுதுக அப்படின்னு இருக்கா. இந்த இதுல நம்ம சொல் அகராதில அப்படிங்கிறதுல வந்து இதுலயும் எதிர் சொல்லி தேர்ந்தெடுத்துக்க அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரிதான் இந்த இதுலயும் சொல் அகராதி அப்படிங்கிறதுல இனிஷியலாவே நீங்க பாருங்க வந்து எதிர் சொல்லி தேர்ந்தெடுங்க அப்படின்னு இருக்கு. அப்புறம் கிட்டத்தட்ட வந்து ஓரளவுக்கு ஒன்னாதான் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு ஒரு ரெண்டாவது டாபிக் இருக்கு பாருங்க. ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு. இப்போ சின்ன நம்ம பார்த்ததுதான் கோ அப்படின்னா வந்து என்னது, அரசன் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோமா. அப்படின்னா அதே மாதிரி ஆ அப்படின்னு ஒண்ணு இருக்கா. கோ அப்படின்னு ஒரு எழுத்து நம்ம படிச்சிருக்கோம். கோ அப்படின்னாலே வந்து அரசன் அப்படின்பாங்க. அதே மாதிரி வந்து ஆ அப்படின்னா பசு அப்படின்பாங்க. ஸோ இப்போ ஒரே ஒரு தமிழ்ல வந்து ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கும். அந்த ஒரு எழுத்துக்கு என்ன அதுக்குன்னு ஒவ்வொரு பொருள் இருக்குங்க. ஓகேவா? தமிழ்ல மொத்தமே 42 ஓரெழுத்து ஒரு மொழி தான் இருக்கு. அந்த 42 என்னெல்லாம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா வித் ஷார்ட்கட்டோட. ஓகேவா? நம்ம 42 வந்து எப்போ கேட்டாலும் மறக்க முடியாத அளவுக்கான ஒரு ஷார்ட்கட்டோட நம்ம பார்க்கலாம். அப்படின்னா வந்து ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற ஒரு டாபிக்கே நம்ம முடிச்சிடலாம், ஈஸியா முடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ சொல்லகராதி பார்த்துட்டோம், ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்ன ஒரு அழகு அப்படின்னா அடுத்து ஒரு அழகான ஒரு இது என்ன அப்படின்னா வந்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இதுல என்ன பியூட்டி அப்படின்னா நான் அப்படியே சொன்னதுதான், ஒரு நம்ம பாக்குறது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு லிங்கா உள்ளதுதான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பாத்தீங்களா? அதுதான் என்ன அப்படின்னா வந்து ஒரு பொருள் தரும் பல சொல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி இந்த கீழே பாருங்க, ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொல் என்ன அப்படின்னு இருக்கு. இது என்ன அப்படின்னு நம்ம கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம உதாரணத்துக்கு வந்து ஆறு அப்படின்னு நம்ம எழுதணும் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கு, ஓடுற ஆறு இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் 6ஆம் நம்பர் இருக்கு, நம்பர் 6 இருக்கு. ஓகேவா? இன்னொன்னு உங்களுக்கு வலி நோய் எதுவும் இருக்கு அப்படின்னா வந்து நோய் ஆத்தணும், நோய் ஆறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அந்த 6 இருக்கு. ஓகேவா? இப்படி ஒரு தமிழ்ல வந்து அழகான ஒரு வார்த்தைக்கு வந்து நிறைய பொருள் இருக்கு. அதே மாதிரி ஒரே ஒரு பொருளுக்கு இப்போ மலை அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வெறுப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்கு. ஓகேவா? அது நம்ம என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். காடு அப்படிங்கிறது ஒரு நம்ம அந்த நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஆனா அது என்ன சொன்னாலும் காடை தான் பிடிக்கும். ஓகேவா? அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஓகேவா? அது என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அப்ப இது ரெண்டையும் பார்க்கக்கூடியது வந்து ஒரு பொருள் தரும் பல சொல்லுவோம், ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொல்லுவோம். கிட்டத்தட்ட ஒரு லிங்கா உள்ளதுதான். ஓகேவா? என்னடா சிலபஸை பார்க்கும்போது நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கும். இப்போ பாருங்க எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ண ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்க்கும்போது வந்து எல்லாமே ஒரு லிங்கா இருக்கிற மாதிரி தானே இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருதா. ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்து என்ன பார்க்கணும் பாருங்க, அகர வரிசையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு இருக்கு. அகர வரிசைப்படி அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து சின்ன வயசுலேயே நம்ம வந்து கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்பபெட்ல வச்சா நம்ம ரெஜிஸ்டர் நம்பரே கொடுத்துருப்பாங்க. ஏ அப்படிங்கிற ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தையில இருந்துதான் அடுத்து எஸ் அப்படிங்கிறவங்க வந்து பின்னாடி வருவாங்க, வி யூ அப்படின்னு வரவங்க எல்லாம் வந்து பின்னாடி வந்துருவாங்க. ஓகேவா? ஏல இருக்கிறவங்க ரெஜிஸ்டர் நம்பர் ஸ்டார்டிங்லயும் பின்னாடி போக போக அவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் பின்னாடி வர மாதிரி இருக்குமா. அதே மாதிரி தான் தமிழ்லையும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம தமிழ்ல சின்ன பிள்ளைங்க படிக்கும் போதுதான் அம்மா, ஆடு, இலை, ஈசல், உடல், ஊஞ்சல் அப்படின்னு நம்ம படிக்கும். பார்த்தீங்களா? தான் ஃபர்ஸ்ட் வரணும், ரெண்டாவது வரணும், மூணாவது வரணும் மாதிரி படிக்கும். பார்த்தீங்கன்னா அந்த அசெண்டிங் ஆர்டர் அப்படிங்கிறது தான் அகர வரிசை. அது என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்.
ஓகேவா? க கா கி கி உ உ கே கே அப்படின்னு. அப்ப இது உங்களுக்கு ஒரு ரொம்ப ஈஸியான டாபிக் தான் அது. ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்னா வந்து நான் அப்படியே சொன்னதுதான், ஒரு பொருள் தரும் பழமொழி அப்படிங்கிறதும், இந்த இந்த ஒரு பொருள் தரும் பல சொற்கள், அப்புறம் ஒரு பொருள் தரும் இணையான சொற்கள் எல்லாமே லிங்க் தான். ஓகேவா? நம்ம ரொம்ப டெப்தா பார்த்துடலாம். கிட்டத்தட்ட நம்ம மூணையுமே வந்து ஒரே இதில் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? அப்புறம் பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. நம்ம ஒருத்தங்கிட்ட வந்து நம்ம பேசுறது வந்து ரொம்ப ஈஸியா பேசிடலாம். ஓகேவா? அதே எழுத்து அப்படின்னா வந்து ஓகேவா, நான் நேற்று வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சிடலாம். ஆனா அதுவே நம்ம அதை ஒருத்தங்களுக்கு கடிதமா எழுதணும் அப்படின்னா, நான் நேற்று வந்தேன் அப்படின்னு நம்ம எழுதணும். பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்கு அப்படிங்கிறது தான். ஒரு 4 வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அதுல எது பேசுற மாதிரி இருக்கு, எது எழுதுற மாதிரி இருக்கு, எது எழுதுன மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம அந்த டாபிக் பாக்குறப்போ பாத்திரலாம். ஓகே, இப்போ முடிஞ்சுதாங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த சொல்லகராதில இந்த இலக்கணம் மற்றும் சொல்லறிதல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முடியாது. அப்ப எவ்வளவு தூரம் ஈஸியா நம்ம அவங்களுக்கு போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது பாத்தீங்களா? அடுத்து என்ன அப்படின்னா வந்து சொல்லும் பயன்பாடும். ஓகேவா? இது ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? கூடித்த இடத்தை நிற்பக அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாபிக். பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் வேண்டும். ஓகேவா? நம்ம இதுல என்ன பள்ளிக்கு சென்று கல்வி விளையாடுதல் சிறப்பு அப்படின்னா இருக்கும்போது பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல். கிட்டத்தட்ட நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரியான ஒரு கோடிட்ட இடங்களா தான் இருக்கும். ஓகேவா? ஆனா சில தமிழ் வார்த்தைகள் அப்படிங்கிறது, இப்போ வானில் முகில் தோன்றினால் மழை வரும். அப்ப முகில்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? முகில்னா மேகம். ஓகேவா? வானத்துல மேகமா இருக்கு, மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்போ முகில்னா அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சில இடங்கள்ல அது என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த கோடிட்ட இடம் டாபிக்கை நம்ம பார்க்கும்போது பாத்துக்கலாம். ஓகேவா? கிட்டத்தட்ட ஈஸியா தான் இருக்கும், ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். ஓகேவா? என்ன அப்படின்னா ஊடக நண்பர்கள் அப்படிங்கறதெல்லாம் அவங்களாம் என்ன அப்படின்னா வந்து கம்யூனிகேஷன்ஸ் தான். ஓகேவா? தகவல் தொடர்பு சாதனம். ஓகேவா? கிட்டத்தட்ட அது ரிலேட்டடா வந்து அது என்னென்ன துறைக்கு சம்பந்தப்பட்டது அப்படிங்கிற ரிலேட்டடா உள்ள ஒரு கொஸ்டின்ஸ் தான் இந்த பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் சமூகம் அப்படின்னா இப்ப கிட்டத்தட்ட மக்கள் கூட்டம், மக்கள் குழு அப்படின்னு சொல்லுதாங்கல்ல. இப்போ மக்கள் கூட்டம் வருமா, குழு வருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாபிக் தான் இது. ஓகேவா? இப்போ நம்ம சூப்பர் சாரே சொல்லியிருப்பாங்க, பன்னிங்கன்னா கூட்டமா வரும் நீங்க வச்சுக்கலாம். அப்போ பன்னிங்கள்லாம் வந்து வர்றது, நிறைய பன்னிங்க வந்ததுன்னா வந்து அது கூட்டமா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? அப்புறம் அந்த பசு வந்து நிறை அப்படின்பாங்க. ஓகேவா? அது என்ன அப்படிங்கிற ஒரு நிறைய கூட்டங்கள் இருந்ததுன்னா இப்போ தோட்டமா என்னங்கிறத நம்ம பார்ப்போம். பார்த்தீங்களா? இந்த வாழைத்தோப்பு இருக்கு, வாழைத்தோட்டம் இருக்கு, வாழை காடு இருக்கு அப்படிங்க. அப்போ இதுல தோப்பு வருமா, தோட்டம் வருமா, காடு வருமா? ஓகேவா? சோள கொள்ளையா, சோள காடா, இப்படி சொல்லுதாங்க. பார்த்தீங்களா? அப்ப இதை பத்தி நம்ம படிக்கக்கூடியதுதான் அந்த இந்த குழுக்கள் அப்படின்ற சமூகம் மொத்தமா நிறைய இருக்கிறத பத்தி கூட படிக்கக்கூடியதுதான் இது. ஓகேவா? அடுத்து ஊர் பேர்களின் மறுவு. இப்போ நம்மளோட பெரிய பேரா இருக்கும் நம்ம பேரு, ஆனா ஷார்ட்டா கூப்பிடுவாங்க. பார்த்தீங்களா? அந்த மாதிரி பேரை சொல்றதுக்கு பேர் தான் மறுவு. ஓகேவா? ஒரு காலத்துல பெருசாதான் கூப்பிட்டுருக்காங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் நிறைய பெரிய பேரா விட்டுருப்பாங்க. ஆனா வீட்டுல வந்து குட்டி பேர் சொல்லி கூப்பிடுவாங்கல்ல. அந்த மாதிரி இப்போ நெல்லை, திருநெல்வேலி அப்படின்னா நெல்லை அப்படின்பாங்க. புதுச்சேரினா புதுவை அப்படின்பாங்க. மன்னார்குடி மண்ணை. ஸோ ஓகேவா? மயிலை அப்படின்னு அந்த ஊருக்கு கோயம்புத்தூர் அப்படின்னா கோவை அப்படின்னு சின்னதா ஷார்ட்டா கூப்பிடுறாங்க. பார்த்தீங்களா? அது என்னென்ன ஊரு என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? அடுத்து பிழை திருத்துக அப்படிங்கறது வந்து என்னன்னா, ஒரு பாட்டி எப்போதுமே நம்ம கதை சொல்லும் அப்படின்னா வந்து ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டாங்களாம் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? அப்போ ஒரு ஊர்ல அப்படின்னு வருமா, இல்ல ஊர்ல அப்படின்னு நம்ம சின்ன வயசுல இருந்து ஒரு ஊர்ல ஒரு பாட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வருமா வருமா அப்படிங்கறத பார்க்கணும். ஓகேவா? நம்ம ஒரு ஊர்ல ஒரு பாட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அது தவறானது. ஊரில் ஒரு பாட்டி அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அது எப்படி அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அது ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான். உதாரணத்துக்கு வந்து இந்த பாடல் கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. சூர்யா நடித்த நந்தா படங்கள்ல வந்து 1000 யானை கொன்றான் அப்படின்னு வரும். 1000 அதாவது 1000 அப்படின்னு வரும். ஓகேவா? அப்படி ஒரு சில இடங்கள்ல எதுவுமே நீங்க வந்து சொன்னீங்க அப்படின்னா ஒரு ஊர்ல ஒரு பாட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஊர்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது என்னங்கிறத நம்ம இந்த டாபிக் பார்க்கும்போது இனிமேலும் உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம். ஓகேவா?
அடுத்து பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையாக தூய தமிழ் சொற்களை இணைத்தல். ஓகேவா, நான் வந்து பேசணும் அப்படின்னா வந்து நான் பேசுறப்போ இப்போ ஒவ்வொரு ஊர்ல வந்து ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. எங்க ஊரு இது எங்க ஊர்ல வந்து இப்படிதான் பேசுவோம் அப்படிங்கிறத விட தூய தமிழ்ல நம்ம யூஸ் பண்றது என்னெல்லாம் அப்படிங்கிறத வந்து நம்ம படிக்கக்கூடியது. ஓகேவா, அந்த டாபிக் வெத்தலை அப்படின்னு சொல்லலாம், ஆனா அப்படி கிடையாது. வெற்றிலை, கடையில போய் வெத்தலை கொடுங்க அப்படிங்கிறத விட வெற்றிலை அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, அப்படி சொல்லக்கூடியது என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா, வானத்துல காக்கா பறக்கு அப்படின்னு காக்கை பறக்கு பறக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த தூய தமிழ்ல பேசக்கூடியதுதான் வந்து அது என்னெல்லாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா, அடுத்து தொடர் அமைப்பு மற்றும் பிழை திருத்தம். இது ஈஸி தான். நான் அப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு கிட்டத்தட்ட இன்டர்லிங்கா இருக்கிறது தான். ஓகேவா, நேற்று மழை பெஞ்சது அப்படிங்கிற நம்ம சொல்றதை விட நேற்று மழை பெய்யுது. ஓகேவா, நம்ம மொழி தான். நீங்க வந்து ரொம்ப பயப்படுற மாதிரிலாம் இருக்காது. நம்ம மொழியை வந்து நம்ம தெளிவா படிக்கிறதுக்காக தான் இந்த டாபிக்லாம். ஓகேவா, நீங்க போய் நம்ம நாளைக்கு ஆபீசரா இருக்கும் போதுமே வந்து நம்ம ஒரு சில இடங்கள்ல வந்து நம்ம ப்ராப்பரா தமிழ் மொழியை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாபிக்லாம் இருக்கு. நம்ம தமிழ் மொழியை வந்து நேற்று ஏன் ஆபீஸ் வரல அப்படின்னு அவங்க கேட்கும்போது நேற்று மழை பெஞ்சுது அப்படிங்கிறத விட நம்ம கொஞ்சம் நம்ம கரெக்டான ஒரு இதை வந்து நம்ம பேசவும் நம்ம எழுதவும் கரெக்டா இருந்தோம் அப்படின்னா வந்து நல்லா இருக்கும். நம்மளுடைய நம்ம அரசு துறைங்கிறது வந்து நம்ம துறையும் நல்லா இருக்கும், நம்மளும் நல்லா இருக்கும், நம்ம மொழியும் நல்லா இருக்கும். ஓகேவா, அதுக்காக தான் அந்த டாபிக்லாம் கொண்டு வராங்க. ஓகே, அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து நான் தண்ணி ஊற்றினதால் செடிக்கு தண்ணீர் ஊற்றியதால் ஆள். ஓகேவா, தண்ணீர் ஊற்றியதால் மரம் வளர்ந்தது. ஓகேவா, இப்படி நம்ம இந்த நடுவில் ஏதோ ஒரு வார்த்தையை போட்டதுனால இப்ப இந்த இடங்கள்ல இந்த நடுவில் உள்ள வார்த்தையை போட்டாதான் அதுக்கு வந்து ஒரு மதிப்பு இருக்கும். ஓகேவா, நான் விடிய கண் முடித்து படித்ததால் நான் அரசு வேலைக்கு போயிட்டேன். ஓகே, போன பிறகு நான் நேர்மையான அதிகாரியா வேலை பார்ப்பேன். ஓகேவா, எதுவரை ரிட்டையர் ஆகிற வரை. ஓகேவா, இப்படி அந்த வார்த்தைகளுக்கு இடையில நிறைய வார்த்தைகள் பேச அந்த நடுவில் வந்து அந்த கன்ஜெக்ஷன் அந்த நடுவில் உள்ள வார்த்தைகளை இணைக்கக்கூடியதுக்கு பேர் தான் வந்து அந்த இணைப்பு புதிய சொற்களை வந்து இணைச்சி நம்ம அந்த இதுக்கு வந்து ஜாயின் பண்ணி விடுவோம் பாருங்க. அந்த இதுக்கு பேர் தான் அந்த இணைப்பு சொற்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா, அதேதான் கிட்டத்தட்ட இருக்கும். ஓகேவா, எனவே ஏனெனில் ஆகையால். ஓகேவா, நேற்று மழை பெய்யுறது இப்ப நியூஸ்ல போடுவாங்க, மழை பெய்யுறது ஆகையால் ஸ்கூல் லீவ் விட்டாங்க அப்படிங்கறதுனால சொல்லலாம். ஓகேவா, அந்த மாதிரி கிட்டத்தட்ட இது ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேவா, என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்து நம்ம வரும்போது பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த ஒரு எக்ஸாம்பிளே கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் காட்டிற்கு சென்றேன், அதனால் குடியை பார்த்தேன். ஓகேவா, வேற எதுவுமே நம்ம இருக்கு. ஆனா இப்ப எனவே புளியை பார்த்தேன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு லிங்கா வர மாதிரிதான் இருக்கு. ஆனா அதனால போகணும் ஏன் அப்படிங்கறத நம்ம இந்த டாபிக் போறப்ப பார்க்கலாம். ஓகேவா, காட்டுக்கு சென்றேன் எனவே புளியை பார்த்தேன் அதுவும் வருது, அதனால் புளியை பார்த்தேன்னு வருது. அப்ப ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்கு. அப்ப இதுல என்ன டிஃபரெண்ட் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம இந்த டாபிக்கை டெப்தா பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா, நான் மாலை நேரம் முடியும் வரை விளையாடுவேன். ஓகேவா, கிட்டத்தட்ட உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஓகே, அடுத்து ஒரு பொருள் தரும் ஓர் எழுத்து. நான் மேல சொன்னோம் பாருங்க, இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும் பாருங்க. இந்த இருக்குல்ல, கிட்டத்தட்ட நான் அப்படியே எனக்கு 42 ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அதே மாதிரிதான் இதுவும் கிட்டத்தட்ட சேம் தான். ஓகேவா, இந்த ஒரு பொருள் தரக்கூடிய அப்படின்னா நான் அப்படியே உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா, அப்படின்னா பசு, ஈ அப்படின்னா கொடு, ஈதல். ஓகேவா, ஈதல் அப்படின்னா கொடுதல், அப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது தான் பொருள். தை அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி இதே நீங்க இந்த தை அப்படிங்கிறத வந்து மாதம் அப்படிங்கிறது நம்ம துணி தைக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம அப்பா சொன்ன பாருங்க. 6 அப்படின்னா வந்து ஏகப்பட்ட இருக்கு, 6 நம்பர் இருக்கு, ஓடுற 6 இருக்கு அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா. அதே அப்போ ஒரு வார்த்தைக்கு வந்து நிறைய பொருள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதே மாதிரி சில வார்த்தைகள் இந்த ஒரு எழுத்துக்கும் நிறைய பொருள்லாம் இருக்கு. அது என்னங்கிறது நம்ம அப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேவா, அடுத்து இதா இருக்கு பாருங்க, ஒரு சாதாரண ஒரு தாமரை, நம்ம தாமரை அப்படிங்கிற பூவுக்கு ஏகப்பட்ட பொருள் இருக்கு. ஓகேவா, என்னெல்லாம் கமலம்,
கஞ்சம், உளரி, பங்கயம் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பொருள் இருக்கு. ஓகேவா? ஒரு தாமரைக்கு வந்து இவ்வளவு பேர் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி அப்படியே சொன்ன மாதிரி ஒரு காடு தான். ஒரு காடு, அந்த காடை பிடிக்கிறதுக்கு தமிழ்ல நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஓகேவா? அது என்னென்னலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அப்போ இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதுவும் கிட்டத்தட்ட இந்த மேல நம்ம பார்த்தோம் பாருங்க. அந்த ஒரு மேல நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா வந்து இந்த ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொற்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் பாருங்க. கிட்டத்தட்ட அப்ப எல்லாமே வந்து ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? ஒரு பொருள் தரும் பல சொற்கள், ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொற்கள். அதே மாதிரி இப்ப கடைசியா நம்ம பார்த்தோம் பாருங்க, பல பொருள் தரும் ஒரு சொல். ஓகேவா? என்னது? ஒரே வார்த்தை தான், அதாவது ஒரு பொருள் தான் தரும், ஆனா ஏகப்பட்ட சொல்லு இருக்கு. ஓகேவா? நம்ம பள்ளி, நம்ம ஸ்கூலு சொல்லுதான், பள்ளின்னு சொல்லுதான், இந்த மாதிரி நிறைய சொல்லுதான் பாத்தீங்களா? ஆனா இருக்கிற ஒரு ஸ்கூலு தான், ஆனா அது ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்கு பாருங்க. அதுதான் அந்த மாதிரிதான் பல நிறைய பொருள் இருக்கு, ஆனா ஒரே ஒரு சொல்லுதான் அப்படிங்கறத பத்தி நம்ம படிக்கலாம். ஓகே, இது மூணுமே லிங்க் ஆகக்கூடியதுதான். நம்ம அது என்ன அப்படிங்கறதையும் நம்ம தெளிவா பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. ஓகேவா? என்ன மொத்தம் அதுல வந்து நம்ம 25 மார்க் பார்த்திருக்கோம், இதுல வந்து ஒரு 15 மார்க் பார்த்திருக்கோம். நீங்க ரெண்டுமே ஆனா கிட்டத்தட்ட எவ்வளவு லிங்கா இருக்கு அப்படின்னு பாத்தீங்களா? அவ்வளவுதான். ஓகேவா? நம்ம அடுத்து என்ன சிலபஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம்.